ஹலோ எவ்ரிவன், நான் ஒரு நர்ஸ்ன்றதால ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹோம் கேர் நர்சிங் ஜாபை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹோம் கேர் நர்சிங் ஜாப் என்ன கேட்டகரியில் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் சைடு இருந்து மட்டும்தான் நமக்கு ஆஃபர் பண்றாங்க, கவர்மெண்ட் சைடு இருந்து ஆஃபர் பண்றது கிடையாது. இந்த ஹோம் கேர் ஜாப் எப்படி ரன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஹோம் கேர் ஏஜென்சி கிரியேட் பண்ணி அவங்க நியர்பை ஹாஸ்பிட்டல்ல டைப் வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஹோம் கேர் ஏஜென்சியை சோசியல் மீடியா மூலியமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ இப்ப இவங்க டைப்ல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்காக வராங்க. ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு நர்சிங் கேர் தேவைப்படுது. அப்படின்ற ஒரு பட்சத்துல அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நர்ஸ் நீடா இருக்கு. சோ அதனால அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்களோட கூட டைப்ல இருக்கிற அந்த ஹோம் கேர் ஏஜென்சிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஹோம் கேர் ஏஜென்சி டைரக்டா போய் அந்த பேஷண்ட்டை விசிட் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு என்ன கேர் தேவைப்படுதுன்றத ஐடென்டிபிகேஷன் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன கேர் தேவைப்படுதோ அது கேட்டா போல இவங்க ஸ்டாஃபை ப்ரொவைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட் ரைஸ் டியூபா இருக்கலாம், ட்ரெக்கியாஸ்டமி கேரா இருக்கலாம், இல்ல கத்தீட்டர் கேரா இருக்கலாம். சோ அவங்க கொடுக்குற அந்த அமௌண்ட்டை வச்சு இவங்க ஹோம் கேர் ஏஜென்சில இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை சேலரியா அந்த ஸ்டாஃப்க்கு ப்ரொவைட் பண்றாங்க. இப்படிதான் ஹோம் கேர் ஏஜென்சி ரன் ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் நமக்கு ஹோம் கேர் ஜாப்பையும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். நமக்கு ஹோம் கேர் ஜாப்புக்கு போகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்னா, நீங்க ஒரு நர்ஸா போயிட்டு ஒர்க் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா டிப்ளமோ நர்சிங்கோ இல்ல பிஎஸ்சி நர்சிங்கோ கம்ப்ளீட் பண்ணிட்டு RN சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். சோ அப்பதான் நீங்க ஒரு நர்ஸா போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். நீங்க அட்டெண்டராவோ இல்ல கேர்டேக்கராவோ ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க நர்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ நீங்க 10th 12th எனி டிகிரி எனி டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும், நீங்க ஒரு கேர்டேக்கரா போயிட்டு ஒர்க் பண்ணலாம். சோ இதனுடைய சேலரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெக்கியாஸ்டமி கேர் பாக்குற ஒரு நர்ஸ்க்கு 12 ஹவர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1500 இருந்து 1700 வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுவே நீங்க ஒரு அட்டெண்டராவோ இல்ல கேர்டேக்கராவோ போயிட்டு நீங்க வேலை செய்யறீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 இருந்து 900 வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ். சோ இதுல என்னென்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நீங்க நர்ஸா போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றத கம்பேர் பண்ணும்போது ஹோம் கேர்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சேலரி கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். செகண்ட் ஒன் வந்து நீங்க பர்மிஷன் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு half an hour இல்ல 1 hour நான் லேட்டா வரேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது ஹாஸ்பிட்டல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து இப்போ லீவ் நம்ம கேட்கும் போது நமக்கு லீவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கிடைக்கும். சோ டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஹோம் கேர்ல வேலை செஞ்சுட்டு நீங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வேலை செய்யும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேட் ஆகவே ஆகாது. சோ நீங்க ஒரு ஃப்ரெஷராக ஹாஸ்பிட்டல்ல போய் ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு வீட்ல போயிட்டு வேலை செய்யறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நாட்கள் ஆக 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 என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வீட்டு வேலைகளை உங்க மேல திணிக்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வீட்ல போயிட்டு பேஷண்ட் கேர் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அந்த வீட்டுக்கு தகுந்தா போல உங்களுடைய மனநிலையை மாத்திக்கணும். சோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு ஹோம் கேர் ஜாப் இல்ல வந்து கேர்டேக்கர் ஜாப் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா DM பண்ணுங்க, நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.